அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அம்மா சின்னம்மா என்னை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் நான் மிக சிறப்பாக நானே வெற்றி பெறணும்னு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். மக்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறாங்க. நானும் களத்தில் இறங்கி அதிகமாக நான் எந்த ஒரு வெயில் எதையுமே பார்க்காம மக்களிடம் எளிமையான முறையில் நான் ஓட்டு கேட்டு அதிகமாக லால்குடி தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் ஜெயிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். அம்மா காலடியில் கொண்டு வந்து சமர்ப்பேன். புரட்சி தாய் சின்னம்மா, புரட்சி தாய் சின்னம்மா, இந்த ஊர்ல வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? வெற்றி வாய்ப்பு சிறப்பான வரவேற்பு இருக்குன்னு. வெற்றி வாய்ப்பு என்பது நாம் தேடி போவது அல்ல, நம்மளை தேடி இங்க இருக்கும் கூட்டத்தை நீங்களே பார்த்திருப்பீங்க. எங்களோட வெற்றி வந்து அதிலே எங்களுக்கு வந்து நிர்ணயிக்குது. சின்னம்மா என்ன சொல்லி அமிச்சாங்க உங்களுக்கு? வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது? மிக சிறப்பா இருந்தது. அம்மா வந்து உன்னை ஏழ்மையானதுல நான் எடுத்திருக்கேம்மா, இந்த லால்குடியை வந்து நீங்க நல்லா சிறப்பா பணியாற்றி என்கிட்ட கொண்டாந்து சமர்ப்பி வெற்றி சின்னத்தோட கொண்டாந்து என்கிட்ட காலடியை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரியே என்கிட்ட மக்களுடைய ஆதரவு மிக சிறப்பா இருக்குங்க. எனக்கு வரவேற்பும் அதிகமா இருக்கு. நான் கண்டிப்பா நான் ஜெயிச்சு எங்க சின்னம்மாவை நான் இது சமர்ப்பிப்பேன். எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் என்னுடைய அம்மா. 5 வருட காலத்தில் தலைவராக, பஞ்சாயத்து தலைவராக பணிபுரிந்து சிறப்பாக எங்கள் ஊரில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலையும் மிக சிறப்பாக நாங்கள் வந்து பணியாற்றியிருக்கோம். எங்கள் ஊராட்சி போன்று லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து ஊராட்சிகளையும் எங்கள் கொன்னைக்குடி ஊராட்சி மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக மற்ற ஊராட்சியும் வந்து நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். வளர்ச்சியும் சரி, லால்குடி கோட்டை என்று வந்து டிஎம்கே சரி, ஏடிஎம்கே சரி, எல்லாரும் கட்சியிலையும் சொல்றாங்க. பட் கோட்டை என்பதில் நம்ம லால்குடி சுற்றி இருக்க ஏரியாவை நீங்க பார்த்தாவே தெரியும். கோட்டையில என்ன கோட்டை இருக்குன்னு தெரியல. அடிப்படை வசதிகள் கூட மக்களுக்கு வந்து போய் சேரவில்லை. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ மேட்டுப்பட்டி கிராமம் அந்த ஊருக்குலாம் நாங்க எஸ்டர்டே எல்லாம் போனப்ப தண்ணீர் சரியில்லை, ரோடு சரியில்லை. மக்கள் வந்து சொல்றாங்க எல்லாரும் வருகிறார், கையெடுத்து கும்புறாங்க, திரும்பி சென்று விடுகிறாருங்கிறாங்க. நாங்க போய் கேட்டிருப்ப நாங்க முதலா வரோம், எங்க ஊராட்சி பார்த்தா நீங்க கொன்னைக்குடியாமா, எங்க ஓட்டு எல்லாம் நாங்க உங்களுக்கு சமர்ப்பிப்பா பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து இல்லாம நாங்க சென்ற இடத்துல அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து எங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு. அதுவே எங்களுக்கு வந்து வெற்றி சின்னமா வந்து ரொம்ப நன்றாக இருந்தது. அதே மாதிரி எல்லா ஊராட்சியிலும் நாங்க சிறப்பா பணியாற்றுவோம். தேர்தல் வாக்குறுதி சின்னம்மா வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. முக்கியமான ஒரு நீங்க இந்த ஏரியால இந்த மாதிரியான மக்கள் மத்தியில எல்லாமே பேசுறது, எல்லாமே பிரச்சாரத்துல பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்கள் மகிழ்வு பதியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோழி பண்ணை, அதுக்கப்புறம் வேற ஒரு கோழி பண்ணைகள் வந்து அம்மா வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆட்டு பண்ணை, சிறுபான்மையர் மக்களுக்கு வந்து அதிகப்படியா வந்து வேலை வாய்ப்புகள், ஆண்களுக்கு வந்து வேலை இல்லா ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வேலை வாய்ப்பு வந்து அளிச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு 16 வாக்குறுதி வந்து கொடுத்திருக்காங்க அம்மா. இப்போ அவங்களோட தேர்தல் பிரச்சாரம் நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் எல்லாமே தமிழ்நாடு முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? களமே சிறப்பா இருக்கு. அந்த களத்தை பாக்குறவங்களுக்கே என்ன இங்க இருந்தாங்க, இங்க இருந்து உள்ள இருந்தாங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் அம்மாவே அதுக்கு ஒரு பிரமிக்க மாதிரி எங்க லால்குடி தொகுதியில வந்து என்னடா கோட்டைன்னு சொன்னாங்க. அவங்களோட வரவேற்பே வந்து மிகுந்த பலமா, அந்த களமே வந்து டிஃப்ரெண்டான ஒரு களமா இருந்தப்ப அது சொல்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல. மத்த களம் எப்படி இருக்குன்னு தெரியல, எங்க களம் மிக சிறப்பா இருக்கு. அதே மாதிரி சின்னம்மா போற இடத்துல பிரச்சார இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல கூட்டம் வருது. நல்ல கூட்டம், நல்ல கண்டிப்பா எங்க அம்மா அடுத்தது ஆட்சியில வந்து உட்காருவாங்க. எதிர்பாராத விதமா நாங்க வந்து எதிர்பாராத விதம் அவர்கள் வந்து எதிர்பார்க்காத நேரத்துல வந்திருந்தாலும் தகுந்த நேரத்தில் வந்து கூட்டத்தை பார்த்து அவர்கள் சென்றதுல வந்து மிக திருப்தின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப லால்குடி சட்டமன்ற தொகுதியில தான் ரொம்ப சந்தோஷத்தோட அம்மா போயிருக்காங்க. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக லால்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக திருமதி ஆர் ஜோஸ்பின் மேரி அவர்களை கழக பொதுச்செயலாளர் தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் வந்து ஒரு 6 வருஷமா வந்து அம்மா மக்கள் முன்னேற்றத்தில் லால்குடி தெற்கு ஒன்றிய செயலராக இருக்கேன். அது சுற்றுவட்ட உள்ள எல்லா நிர்வாகிகளும் இப்போ சின்னம்மா கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம்
அவங்க எங்களோட சேர்ந்து எல்லாமே செயல்படுறாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்த தொகுதியில் உள்ள அமமுக நிர்வாகிகள் அனைவருமே திருமதி ஆர் ஜோஸ்பின் அவர்களுக்கு சிறப்பாக வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. போற இடங்கள்லாம் சிறப்பாக இருக்கு. களம் என்பது சின்னம்மாவுக்கு புதிதல்ல. களம் எப்போதுமே சின்னம்மாவை காண்றப்ப வெற்றி களமாக தான். குறுகிய காலத்தில் கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு எழுச்சியோட தமிழ்நாட்டில் ஒரு 71 தொகுதியில் போட்டு செல்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு. அது இந்த கோட்டை அந்த கோட்டை எந்த கோட்டையாக இருந்தாலும் நான் உடைத்து காட்டுவேன் என்கிற ஒரு சபதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த முறை லால்குடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறுபான்மை பிரிவை சேர்ந்த ஒரு எளிமையான குடும்ப ஒரு வேட்பாளரை நம்ம லால்குடி தொகுதிக்கு அறிமுகம் பண்ணி வச்சிருக்காங்க. எங்களோட முழு ஆதரவும் அவங்களுக்கு நிச்சயம் இருக்கும். நாங்கள் செல்ற இடத்துல எல்லாமே எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே மிக சிறப்பாக அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தொகுதிக்குள்ளே நாங்கள் ஓட்டு கேட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஜாதி போதமின்றி அனைவருமே மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. வெற்றி பெறத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. Okay.